டாக்டர் பல்லு எப்பவுமே தன்னோட லெபார்டரியில புது புது கண்டுபிடிப்ப பண்ண முயற்சி பண்ணுவாரு. ஒரு நாளைக்கு நான் உலகத்துல எப்படி இன்வென்ஷன் பண்ணுவேன் தெரியுமா? எல்லாரும் பாத்துக்கிட்டே இருப்பீங்க. நாளை காலையில இந்த மருந்தை நான் யானை மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். அடுத்த நாள் புது கண்டுபிடிப்புக்காக டாக்டர் பல்லு ஒரு யானைய லெபார்டரிக்கு கூப்பிட்டிருக்காரு. இது பாரு யானை, இந்த மருந்த ஒரு இன்ஜெக்ஷன்ல போட்டு உனக்கு குத்த போறேன். இதுக்கு பிறகு உன்னோட உடம்பு இருமடங்கா ஆயிடும். உனக்கு டைனோசோரை போல சக்தியும் வரும். அடட, அப்ப நான் இந்த காட்டோட அரசனாக முடியும் இல்லையா? அட, வெறும் இந்த காட்டோட அரசன் மட்டும் இல்ல, இந்த நாட்டோட அரசனாக முடியும். முழு நாட்டுக்கும் ராஜா ஆக போகிறத கேட்டு யானை சந்தோஷப்படுறாங்க. அட தம்பி, எனக்கு இந்த நாட்டோட அரசனாகணும். எனக்கு சீக்கிரமா இன்ஜெக்ஷனை போடு, என்ன பெருசாக்கு. டாக்டர் பல்லு யானைக்கு இன்ஜெக்ஷன் போடுறாரு. ஆனா தப்பா இன்ஜெக்ஷன்ல தவறான மருந்து இருந்தது. அதனால யானையோட அளவு பெருசாகிறதுக்கு பதிலா சின்னதாயிடுச்சு. இது என்ன ஆகுது? என்னோட ஹைட் இன்னும் குறைஞ்சு போகுது. அட பல்லு, நான் இன்னும் சின்னவன் ஆயிட்டேனே, என்ன பெருசாக்குப்பா. இது எப்படி ஆயிடுச்சு? ஒருவேளை நான் தப்பான மருந்து கொடுத்துட்டேனோ? மன்னிக்கணும் யானை அண்ணன், அவசரத்துல நான் தப்பான மருந்தை கொடுத்துட்டேன். ஆனா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு வாரத்துல நீ மறுபடியும் பெருசாயிடுவ. ஓகே? ஒரு வாரத்திலயா? ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மிருகம் வேட்டையாடி என்ன கொன்னுபிடும். கவலைப்படாதீங்க யானை அண்ணன், என்கிட்ட பெரிய இடம் இருக்கு. நீங்க சரியாற வரைக்கும் நீங்க அங்கேயே இருக்கலாம். அடுத்த நாள் டாக்டர் பல்லு லெபார்டரியில ஆராய்ச்சிக்காக மானை கூப்பிடுறாரு. ஏய் மானே, உனக்கு தெரியுமா காட்டுல எந்த மிருகத்தை அதிகமா வேட்டையாடுவாங்க? போராத காலம் வந்து நாங்க தான். அதனால தானே உங்ககிட்ட வந்திருக்கேன். நீங்க சீக்கிரமே என்ன பெருசாக்கிடுங்க. அப்ப சிங்கம் புலிலாம் என்ன பார்த்து பயந்து ஓடி போயிடும். டாக்டர் பல்லு மானையும் பெருசாக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போடுறாரு. ஆனா இந்த தடவையும் தவறான மருந்துனால மானோட வடிவம் சின்னதாயிடுது. அட, நீ என்ன செஞ்சு விட்ட? பெருசாக்கிறதுக்கு பதிலா சின்னதாக்கிட்ட. நான் நினைக்கிறேன் ஏதோ தப்பு செஞ்சு விட்டேன்னு. இந்த மருந்து எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டு விடுறேன். புதுசா மருந்து தயாரிக்கிறேன். பல்லு எல்லா மருந்தையும் வீட்டுக்கு வெளியில தூக்கி எரிஞ்சிடுறாரு. அந்த மருந்து பாட்டில வெளியில தூக்கி வீசும்போது 2 பாட்டிலும் இடிச்சு மருந்து உடைஞ்சு கீழே சிந்திடுது. அதுக்கப்புறம் அந்த மருந்து ரெண்டும் மிக்ஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் இரவு நேரத்துல டாக்டர் பல்லு புது மருந்துகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த பக்கம் அந்த உடைஞ்ச பாட்டிலோட மருந்து கலவை கிட்ட ஒரு சமனுங்கிற எலி போகுது. அடட, யாரோ ஃப்ரூட் ஜூஸ் கொட்டிட்டான் போல் இருக்கு. இத சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஃப்ரூட் ஜூஸ்னு நினைச்சு அந்த எலி அந்த மருந்துகளை குடிச்சிடுது. 2 மருந்துகளும் இணைஞ்சதால அது மிருகங்களை பெருசாக்குற மருந்தா மாறிடுச்சு. இதனால எலி சில நேரத்திலேயே யானை மாதிரி பெருசாயிடுது. அடட, நான் இவ்வளோ பெருசாயிட்டேன். இப்ப பாருங்க மச்சாவ, பூனைங்க எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கு. இப்ப பாருங்க நான் என்ன செய்யறேன்னு. வெறும் பூனைகளை இல்ல, எல்லா மிருகங்களையும். சமன் எலி பெருசானதுக்கு அப்புறம் காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களையும் துன்புறுத்த ஆரம்பிக்குது. ஏ பூனை, இது வரைக்கும் நீ எங்களை நிறைய அடிச்சிருக்கிற. இன்னைக்கு நீ எங்கையால் அடி வாங்க போற. இந்த பெரிய எலிய பார்த்து புலி பயந்து ஓடி போயிடுது. பயந்து ஓடி போயிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த பெரிய எலிக்கு முன்னாடி ஒரு சிறுத்தை வந்துடுது. அட, பாக்கிறதுக்கு எலிய போல இருக்குது. இது என்ன? நான் யாருன்னு தானே நீ யோசிக்கிற? அவ கேளு, நான் எலிகளோட கடவுள். யாரெல்லாம் எலிகளுக்கு கஷ்டம் கொடுத்துருக்காங்களோ நான் அவங்க மேல பழி வாங்க போறேன். இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். இவ்ளோ பெரிய எலிய பார்த்து சிறுத்தையும் பயந்து ஓடி போயிடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுக்குள்ள மாபெரும் எலி வந்த செய்தி பரவிடுது. அதுக்கப்புறம் எல்லா மிருகங்களும் சேர்ந்து எலிய பத்தி புகார் செய்ய சிங்கத்துக்கிட்ட போறாங்க. வாழ்க அரசரே. எல்லா மிருகங்களும் ஒன்னா சேர்ந்து இங்க வந்திருக்கீங்க. எல்லாம் நலம் தானே? ஒன்னும் சரியா இல்ல ராஜா. அரசே, காட்டுல ஒரு பெரிய எலி வந்திருக்கு. அது எலிகளோட கடவுள்னு சொல்லுது. அது எல்லா மிருகங்களுக்கும் பயம் காட்டுது. எங்க வாழ்க்கை நாசமா போயிருச்சு அரசே. அது சொல்லுது எல்லா பூனைகளையும் தூக்கி சாப்பிடுமா. ஷேர் சிங் எல்லா மிருகங்களோடும் மீட்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்ப சமன் எலியோட அம்மா வருது. மகாராஜா, என் மகன் 3 நாளா வீட்டுக்கு வரல.
தயவு செஞ்சு அவனை கண்டுபிடிச்சு தாங்களே. நான் உன் மகனை கண்டிப்பா கூட்டிக்கிட்டு வரேன். நீ வீட்டுக்கு போ. அம்மா எலி போனதுக்கு அப்புறம் ஷேர் சிங் சொல்றாரு, இந்த பெரிய எலி ஒருவேளை இந்த எலியோட மகனா இருக்கலாமோ? இல்ல அரசே, அது ரொம்ப பெருசு. இதோட குழந்தையா இருக்க முடியாது. ஆமா அரசே, நான் அதை நேர்ல பாத்திருக்கேன். அது ரொம்ப பெருசு. எல்லா மிருகங்களும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப மாபெரும் எலி வர்ற சவுண்ட் கேக்குது. இவ்வளவு பிரம்மாண்டமான எலி வர்றத பார்த்து எல்லா மிருகங்களும் பயந்து போயிடுது. அது வந்துருச்சு அரசே. எங்களை காப்பாத்துங்க அரசே, எங்களை காப்பாத்துங்க அரசே, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. நீ ஷேர் சிங் இல்ல? கேள்விப்பட்டிருக்க, நீ இந்த காட்டுக்கு ராஜான்னு. இன்னில இருந்து 3 நாளைக்குள்ள உன்னோட கதி அதோ கதிதான். அப்படின்னா நான் உனக்கு 3 நாள் டைம் கொடுக்கிறேன் ஷேர் சிங். இந்த ராஜ பதவியை விட்டுடு, இல்ல நான் அந்த இடத்தை பிடிச்சுப்பேன். கேளுங்க மிருகங்களே, 3 நாளைக்கு அப்புறம் நான் தான் இந்த காட்டுக்கு ராஜாவாக போறேன். அதுக்கப்புறம் இந்த காட்டுல எல்லாரும் என் பேச்ச தான் கேட்கணும். யார் என் பேச்ச கேட்கலையோ அவங்களுக்கு மரண தண்டனை தான். எலியோட எச்சரிக்கையை கேட்டு எல்லா மிருகங்களும் பயந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் ஷேர் சிங் தன்னோட கூட்டாளியான நரியோட மாபெரும் எலிய பத்தி பேசிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. எல்லா வலிக்குமே காரணம் நேரம்தான். எப்போதும் கெட்ட காலம் இருக்காது, இதுவும் கடந்து விடும். அதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப இந்த விஷயத்துக்கு நம்ம என்ன செய்ய? அதனை கடவுள் கிட்ட ஒப்பட. எப்ப நம்ம யோசிக்க முடியலையோ அப்ப அவன் யோசிக்கட்டும். கடவுள் கண்டிப்பா ஒரு வழியை காட்டுவார். இப்ப முழு காடும் கடவுளோட தயவுல தான் இருந்தது. அங்க டாக்டர் பல்லுவோட ஆராய்ச்சி தோல்வி அடைஞ்சதுனால யானை மற்றும் மானோட வடிவம் சின்னதாயிடுச்சு. அந்த கவலையால இரவும் பகலும் உழைச்சு டாக்டர் பல்லு பெருசாகிற மருந்த கண்டுபிடிச்சிட்டாரு. கிடைச்சிருச்சு, எனக்கு மருந்து கிடைச்சிருச்சு. இப்ப இந்த மருந்தால பெருச சின்னதாவும் சின்னத பெருசாவும் ஆக்க முடியும். டாக்டர் பல்லு புது மருந்தை எடுத்துக்கிட்டு யானை மற்றும் மானை பார்க்க போறாரு. யானை என்ன, மானே, இப்ப உங்க கெட்ட நேரம் தீந்து போச்சு. இப்ப நான் பெருச சின்னதாக்கவும் சின்னத பெருசாக்கவும் மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப சீக்கிரமா என்ன பெருசாக்கிடுப்பா. ஆமா, என்னையும். ஆனா இந்த முறை தவறு செய்யாத. தவறு செஞ்ச நான் மாயமா மறைஞ்சே போயிடுவேன். கவலைப்படாத, இந்த முறை ஒரு தவறு நடக்காது. பல்லு 2 பேருக்கும் இன்ஜெக்ஷன் போடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேருமே அவங்களோட உண்மையான உருவத்துக்கு போயிடுறாங்க. அடடா, நான் முன்ன போல ஆயிட்டேன். ஆமா, நானும். 2 பேரும் சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்ப எல்லா மிருகங்களும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி ஓடி வந்துகிட்டு இருக்கு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எங்களை யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இந்த எலி எங்களை கொன்னுடும், காப்பாத்துங்க. எல்லாரும் கத்துறத பார்த்து யானையும் மானும் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்னு பாத்துக்கிட்டு இருக்குங்க. யானை என்ன, இதுக்கெல்லாம் காப்பாத்து காப்பாத்துன்னு ஏன் சொல்லுது? கொஞ்சம் பேசாம பாரு, எல்லாம் தெரிய வரும். இன்னில இருந்து இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா. நான் ஷேர் சிங்க சும்மா விட மாட்டேன். ஆனா இந்த எலி எப்படி இவ்வளவு பெருசாயிருச்சு அண்ணே? நான் நினைக்கிறேன் இது பல்லுவோட மருந்து சாப்பிட்டுருச்சுன்னு. பெரிய எலி ஷேர் சிங்க தேடுறதுக்காக கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கு. அப்ப இன்னொரு மரத்துக்கு பின்னாடி இருந்து பயந்து போன ஷேர் சிங் வெளியே வராரு. அரசே, நீங்களா? ஆமா, இந்த விஷால் எலி எலிகளோட கடவுளா. என்ன கொன்னுபிட்டு தான் ராஜாவாக போகுதான். அரசே, இந்த எலிகளோட கடவுள்லாம் கிடையாது, இது எலிதான். அது எப்படி இருக்கும்? இவ்வளோ பெரிய எலி இருக்குமா என்ன? ஒரு இலை என் காட்டுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு. இனிமே கடவுள் தான் நம்ம எல்லாரையும் காப்பாத்தணும். அரசே, நீங்க இதுல இருந்து வெளியே வர ஆசைப்படுறீங்களா? ஆமா. அப்ப வாங்க எங்க கூட. யானையும் மானும் ஷேர் சிங்க டாக்டர் பல்லு கிட்ட கூட்டிட்டு வராங்க. டாக்டர் பல்லு, நம்ம காட்டு ஆபத்துல இருக்குது. இன்னைக்கு உன்னோட உதவி தேவை. சொல்லுமானே, நான் என்ன சேவை செய்ய? காட்டுல ஒரு பெரிய எலி வந்திருக்கு. அது ஷேர் சிங்க கொன்னு ராஜாவாக விரும்புது. அதனால எங்க விருப்பப்படி நீ ஷேர் சிங்க பெருசாக்கிடு. நீங்க எல்லாரும் என்ன பெருசாக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சம்பவமா என்ன? கண்டிப்பா சம்பவம் அரசே. நான் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அது பெரிய மிருகங்களை சின்னதாக்கிடும், சின்ன மிருகங்களை பெருசாக்கிடும்.
அப்ப இந்த காட்டை காப்பாத்துறதுக்காக என்ன பெருசாக்கிட்டு டாக்டர். டாக்டர் பல்லு ஷேர் சிங்குக்கு பெருசாகிற மருந்த போடுறாரு. இன்ஜெக்ஷன் போட்ட உடனே ஷேர் சிங் பிரம்மாண்டமாயிடுறாரு. அடடா, உண்மையில நான் பெருசாயிட்டேன். நான் ரூமிகோ சாப்பிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ரூமிகோ சாப்பிட்டு ஆயிடு லிமிட்லெஸ். இப்ப நான் அந்த எலிய சுலபமா தோக்கடிப்பேன். அரசே, நீங்க சிங்கம். ஒரு சிங்கம் எலி கூட சண்டை போடுறது இது கௌரவக்குறைவான செயல்னு நான் நினைக்கிறேன். அப்ப நீயே சொல்லு, நான் என்ன செய்ய? அரசே, எது வெறுமையே செத்து போகுமோ அதுக்கு விஷத்தை ஏன் கொடுக்கணும்? நீங்க வெறும் நான் சொல்றபடி செய்யுங்க, அதுக்கப்புறம் பாருங்க. அதுக்கப்புறம் பல்லு ஒரு பிளான் போடுறாரு. அடுத்த நாள் பிளான் பிரகாரம் நரி அந்த பெரிய எலி கிட்ட போறாரு. எலி ராஜா வாழ்க. அரசே, உங்களை ஷேர் சிங் கூப்பிட்டு இருக்காரு. அவங்க உங்களை ராஜான்னு கருத விரும்புறாங்க. நரி பேச்ச கேட்டு அந்த பெரிய எலி ஷேர் சிங்க பார்க்க கிளம்புது. ஷேர் சிங் எங்க போயிருச்சு? ஒருவேளை என்ன பார்த்து பயந்து ஓடிடுச்சா? ஷேர் சிங் இங்க இருக்கேன். பெரிய ஷேர் சிங் நெஞ்சு நிமித்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்ப அவ்வளோ பெரிய ஷேர் சிங்க பார்த்து எலி பயந்துக்குது. அட, ஷேர் சிங் எப்படி இவ்வளவு பெருசாயிருச்சு? எப்படி நீ ஆனியோ போக்கிரி எலியே? உனக்கு என்ன தெரியுமா? உங்க அம்மா உன்னை தேடிக்கிட்டு என்கிட்ட வந்தாங்க. அப்ப சொல்லு எலி, நீ இப்போ ராஜாவாக விரும்புறியா? இவ்வளவு பெரிய ஷேர் சிங்க பார்த்து எலி புரிஞ்சுக்குது ஷேர் சிங்கோட மோதறது அவ்வளவு நல்லது இல்லன்னு. என்ன மன்னிச்சிருங்க அரசே, என் ரூபத்தை வச்சுக்கிட்டு இந்த காட்டுல எல்லாரையும் பயமுறுத்தி ராஜாவாக விரும்பினேன். என்ன மன்னிச்சிருங்க அரசே, என்ன மன்னிச்சிருங்க. ஏன் எலியே, பயமூர்த்தி காட்டுல ராஜாவாக முடியும், ஆனா உள்ளங்கள் ஆக முடியாது. எங்க ஷேர் சிங் எல்லாரோட உள்ளத்திலயும் ராஜா. அரசு, இந்த எலி ரொம்ப கஷ்டம் கொடுத்துருக்கு, இத தீட்டு கட்டிடுங்க. இல்ல, ஒரு தவறு சரி செய்ய இன்னொரு தவறு செய்ய கூடாது. அப்ப நீங்களே சொல்லுங்க, நாம இது கூட என்ன செய்ய? பல்லு இது தன்னோட உருவத்தின் காரணத்தினால்தான் ராஜாவாக விரும்பித்து. ஆனா என்ன பொறுத்தவரை உள்ளங்களை ஆட பெரிய உருவம் இல்ல, பெரிய உள்ளம் தேவை. அதனால பல்லு எங்க 2 பேரோட உருவத்தையும் சின்னதாக்கிடு. பல்லு 2 பேருக்கும் சின்னதாகிற இன்ஜெக்ஷன் கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே 2 பேரும் அவங்களோட வடிவத்துக்கு வந்துடுறாங்க. இந்த சமன் நெல்லி காட்டுல எல்லா மிருகங்களுக்கும் கஷ்டம் கொடுத்திருக்கு. நான் ஆனாலும் அதை தீர்த்து கட்ட மாட்டேன். காரணம் இதோட அம்மா இதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நீங்க கிரேட் ஷேர் சிங். யாராவது இதோட அம்மாவை கூப்பிடுங்க. ஷேர் சிங் சொன்னதை கேட்டு எலியோட அம்மா வராங்க. நீங்க என்ன கூப்பிட்டீங்களா மகாராஜா? ஆமாமா, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்ல, உங்க குழந்தைய உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பேன்னு. இந்தாங்க உங்க மகன். தான் மகனை பார்த்து எலி அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஷேர் சிங் பல்லுவோட கண்டுபிடிப்புக்கு பாராட்டி டாக்டர் பல்லுவ காட்டோட சுகாதார அமைச்சரா ஆக்குறாரு. இந்த கதை சுந்தர் வனத்துல நடந்தது. இங்க எல்லா விலங்குகளும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தது. அதே காட்டுல ஒரு சிங்கம் இருந்தது. அது காட்டு ராஜா. அதோட ராஜ்யம் காட்டு முழுக்கவும் இருந்தது. அந்த சிங்கம் ரொம்ப கொடூரமானது. 2 நாளைக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு விலங்க கொன்னு சாப்பிட்டுட்டு தன்னோட பசிய போக்கிக்கும். அந்த சிங்கம் இப்படி கொன்னு சாப்பிடுறதுனால காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் ரொம்பவே கவலையா இருந்தது. ஒரு நாள் அந்த சிங்கம் காட்டுல இருக்கிற ஒரு சின்ன மானை கொன்னு சாப்பிட்டுடுச்சு. இத பார்த்து எல்லா காட்டு விலங்குகளும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. எல்லார் மனசுலயும் சிங்கத்தை பத்தின பயம்தான் இருந்தது. அந்த சிங்கத்து மேல இருக்கிற பயத்துல எந்த விலங்குகளும் காட்டுல சுதந்திரமா சுத்த முடியல. ஒரு நாள் காட்டு விலங்குகள் சில காட்டுல ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. நண்பர்களே, இந்த சிங்கம் நமக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குது. தினமும் அது காட்டுக்கு வருது, வந்து ஒரு மிருகத்தை வேட்டையாடி சாப்பிடுது. இப்படியே ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு அந்த சிங்கம் நம்ம எல்லாரையும் தீத்து கட்டி சாப்பிட்டுடும். நீ ரொம்ப சரியா சொன்ன முயல. ஆனா அந்த சிங்கம் ரொம்ப வெறி பிடிச்சு அலையுது. அது ஒரு முறை யார் மேலேயாவது குறி வச்சிடுச்சுன்னா அத தீத்து கட்டிட்டு தான் மறு வேலையே பார்க்கும். அந்த சிங்கம் என் தங்கச்சியை சாப்பிட்டுருச்சு. இனி நான்
நானும் இந்த காட்டை விட்டு ஓடி போயிடுவேன். எங்கப்பா, உசுறு இருந்தால் தானே வாழ முடியும். இங்கே நான் என் வாழ்க்கையை இழக்கிறதுக்கு பதிலாக வேற எங்கேயாவது போய் நல்லபடி வாழலாம், சந்தோஷமா வாழலாம். நம்ம எல்லாம் இந்த காட்டை விட்டு போயிடுவோம். நம்ம இந்த சிங்கத்துக்கு நடுவில் இருக்க வேண்டாம். நம்மளோட உயிர் நமக்கு ரொம்ப முக்கியம். அட, எல்லாரும் இந்த காட்டை விட்டு போக முடிவு பண்ணிட்டா பறவைகளான நாங்கள் இங்க தங்கி என்ன பண்ண போறோம்? காட்டோட அழகு போனதுக்கு அப்புறம் நாங்க எதுக்கு இங்க இருக்கணும்? நாங்களும் உங்க எல்லாரோடையும் வந்துடுறோம். வேற எங்கேயாவது நிம்மதியா இருக்கலாம். எல்லாரும் அந்த சிங்கத்து மேல இருக்கிற பயத்துல அந்த காட்டை விட்டு போக முடிவு செய்யறாங்க. அப்ப அங்க ஒரு எலி வருது. அதுவும் அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கு. அது ரொம்ப புத்திசாலி எலி. என்ன பண்றீங்க நண்பர்களே? இந்த காடு நம்முடையது. இதை நாம ரொம்ப அன்போட பாதுகாக்கிறோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம பாதுகாத்த இந்த காட்டை ஒரு சிங்கத்து பயனால எல்லாரும் இந்த இடத்த விட்டுட்டு போயிடுவீங்களா? அப்ப என்ன பண்ணுப்பா? தினம் தினம் அந்த சிங்கத்துக்கு இறையா ஆகணுமா? வெறும்னே நம்ம வாழ்க்கையை இழக்கணுமா? முயலண்ணே, பயந்து பயந்து வாழ்ந்து என்ன லாபமும் கிடையாது. வாழணும்னா தைரியமா வாழணும். பயந்து பயந்து வாழறதும் ஒரு வாழ்க்கையா என்ன? அட எலி, அது சிங்கம்டா, சிங்கம். அது ரொம்ப டேஞ்சரானது. நான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன், கூடிய சீக்கிரம் அந்த சிங்கம் இந்த காட்டை விட்டு ஓடி போயிடும். ஒருவேளை போகலைன்னா மறுபடியும் வேற எந்த ஒரு மிருகத்தையும் வேட்டையாடாது. ஆனா அது எப்படி நடக்கும் அண்ணே? அதை நீங்க எங்கிட்ட விட்டுடுங்க. நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. நான் அந்த சிங்கத்தை எப்படி ஏமாத்துறேன்னு பாருங்க. ஏ எலி, சும்மா இரு. எங்களை போல பெரிய பெரிய மிருகங்க கூட அத ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா நீ இவ்வளோ குட்டியா இருந்துகிட்டு சிங்கத்துக்கே நீ பாடம் கத்து கொடுக்கறன்னு சொல்ற? யாருக்கும் தெரியாம உன்னைய ஒரே அடியில சாப்பிட்டுடுவான். யாருக்குமே தெரிய வராது. ஒத்துக்கிறேன், நான் ஒரு ஊசி பட்டாசுன்னு வச்சுப்போம். ஆனா சில சமயத்துல ஊசி பட்டாசும் பெருவெடியா மாறும். நீங்க என் திறமைய பார்த்துக்கிட்டே இருங்க. இப்படி சொல்லிட்டு எலி ஓடி போய் அந்த சிங்கத்தோட குகைக்குள்ள போகுது. இங்க எல்லா விலங்குகளும் எலிய பார்த்துக்கிட்டே இருந்தது. இவன் சாக போறான், ஹீரோ ஆக போறன்னு சொல்லி ஜீரோ ஆக போறான். ஆடா, இவனுக்கு தெரியல இவன் எந்த குகைக்குள்ள போக போறான்னு. அவன் காட்டோட ராஜா. ராஜா அது முன்னால நிக்கணும்னா எல்லா மிருகத்துக்கும் நடுக்கம் வந்துடும். இவனோ ஒரு சின்ன எலி. இவன் எப்படி சிங்கத்துக்கிட்ட போய் போட்டி போடுவான்? இங்க எல்லா விலங்குகளும் கவலையோட இருந்தது. அப்ப எலி மெதுவா சிங்கத்தோட குகைக்குள்ள போகுது. உள்ள சிங்கம் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தது. இத பார்த்து எலி பயந்து போயிடுச்சு. அடட, மற்ற மிருகங்கள் முன்னாடி நான் ஹீரோவா மாறினேன். ஆனா இங்க இந்த சிங்கத்துக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன்? ஐயோ, இதோட பல்லு எவ்வளவு டேஞ்சரஸா இருக்கு. இதோட பல்லால என்ன கடிச்சதுன்னா நான் 2 பீஸா ஆயிடுவேன். அப்ப எலியோட காலு சிங்கத்தோட வால்ல பட்டுடுது. சிங்கம் கண் முழிச்சிடுது. யாருடா நீ? இங்க எதுக்கு வந்திருக்க? அண்ணே, அண்ணே, நான் எலி. ஏ, அண்ணனாவது தம்பியாவது சீக்கிரமா சொல்லு, இங்க எதுக்காக வந்திருக்க? இல்லனா உன்னை கொல்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அட இல்ல அண்ணே, அண்ணே என்ன கொன்னுடாத அண்ணே. உங்களுக்கு உதவி செய்ய தான் நான் இங்க வந்திருக்கிறேன். நீ ஒரு குட்டி எலி, நீ எனக்கு உதவி செய்ய வந்திருக்கியா? நான் சிங்கம்டா, சிங்கம், இந்த காட்டோட ராஜா. என்னை பார்த்தா இந்த காட்டுல உள்ள எல்லா விலங்குகளும் நடுங்கும். நீ எனக்கு உதவி செய்ய போறியா? சிங்கராஜா, உங்ககிட்ட நான் எதை சொல்ல போறேனோ அதை கேட்டு நீங்க ஒரு மாதிரி ஆயிடுவீங்க. உங்க காலுக்கு கீழே இருக்கிற பூமியும் நகர்ந்து போயிடும். அப்படியா? அப்படி என்ன விஷயம் இருக்கு?
நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி இங்கே சில வேட்டையாளிகளை பார்த்தேன். அவங்க இந்த காட்டில் ஒவ்வொரு மரத்துலேயும், ஒவ்வொரு கல்லுலேயும், ஒவ்வொரு புல்லுலேயும், எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு மருந்தை தடவி இருக்காங்க. அதை சாப்பிட்டா இந்த காட்டில் இருக்கிற மிருகங்களும் பறவைகளும் மயங்கி போயிடும். அப்புறம் அந்த வேட்டையாளிங்க எல்லாரையும் கூண்டுல போட்டு அவங்க தங்கூட எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. நீ உண்மையை தானே சொல்ற எலி? ஆமா, இது எல்லாத்தையும் நான் என் காதால கேட்டேன், அப்புறம் என் கண்ணால பார்த்தேன். அதனால தான் இந்த செய்தியை சொல்ல நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். நீங்க தான் இந்த காட்டோட உண்மையான ராஜா. ஒருவேளை நீங்க ஏதாவது பறவையோ இல்ல மிருகத்தையோ சாப்பிட்டீங்கன்னா அதுங்க உடல்ல இருக்கிற விஷம் உங்க உடல்ல வந்து கலந்துரும். அப்புறம் நீங்களும் மயக்கமாயிடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த வேட்டையாளிங்க உங்களையும் கேஜில போட்டு எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. என்ன? இல்ல, நான் கூண்டுக்குள்ள அடப்பட மாட்டேன். அடேங்க அப்பா, என்ன பிரச்சனை வந்துடுச்சு இந்த காட்டுக்குள்ள? அட சிங்கராஜா, நான் காலையிலேருந்து ஒண்ணுமே சாப்பிடாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சொல்லப்போனா நான் ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்கல. ஒருவேளை அந்த மருந்து என் உடல்லையும் போயிடுச்சுன்னா, நானும் மயங்கி போயிட்டேனா, நானும் அந்த வேட்டையாளவங்க கூண்டுல போய் மாட்டிப்பேன். அதனால நான் இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். அதனால எல்லா மிருகங்களும் பறவைகளும் இந்த காட்டை விட்டுட்டு போக போறாங்க. அப்ப நானும் போறேன். நீங்களும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க சிங்கராஜா. இல்லைனாக்கா அதனால எந்த லாபமும் ஆகாது. நீங்களும் அந்த கூண்டுல மாட்டிப்பீங்க. அப்ப நான் கிளம்புறேன். இப்படி சொல்லிட்டு அந்த புத்திசாலி எலி குகையிலிருந்து கிளம்பி வெளியே வந்து ஒளிஞ்சுக்குது. சிங்கம் பேசுறத அங்க இருந்தபடியே ஒட்டு கேக்குது. அடேங்கப்பா, இந்த குட்டி எலி நீ ரொம்ப பெரிய பிரச்சனையில போட்டுட்டானே. வேண்டாம் வேண்டாம், இனிமே இந்த காட்டுக்குள்ள நான் இருக்க மாட்டேன். நானும் இந்த காட்டை விட்டு எங்கேயாவது ரொம்ப தூரமா போயிடுறேன். அடா, உயிர் இருந்தாதான்டா எது வேணாலும் செய்ய முடியும். நான் இப்பவே காட்டை விட்டு வெளியே போறேன். இப்படி சொல்லிட்டு சிங்கம் அந்த குகையை விட்டும் காட்டை விட்டும் நிரந்தரமா போயிடுது. அப்புறம் காட்டுல இருந்து சிங்கம் நிரந்தரமா போறத பார்த்த விலங்குகளும் பறவைகளும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அடேங்கப்பா குட்டி பையா, என்ன புத்திடா உனக்கு! கடைசியில இந்த சிங்கராஜாவை இந்த காட்டோட்ட ஓட வச்சிட்டியே. நான் சொன்னேன் இல்ல, நான் எவ்வளோ புத்திசாலின்னு. அதுக்கு முன்னாடி அந்த சிங்கத்தால ஒன்றும் பண்ண முடியாது. பாத்தீங்களா எப்படி நான் சாமர்த்தியமா அந்த சிங்கத்தை இங்கேருந்து விரட்டினேன்னு? எலியோட இந்த புத்திசாலித்தனத்தால காட்டுல சந்தோஷம் திரும்ப வந்துடுது. அதுக்கப்புறம் எல்லா காட்டு விலங்குகளும் சுதந்திரமா முதல்ல மாதிரியே வாழ ஆரம்பிச்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.